ஹை கைஸ், வெல்கம் டு V3 Infotech. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலோட கமெண்ட் செக்ஷன் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட் செக்ஷன் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களால் கமெண்ட் செக்ஷன் வந்து டிசபிளும் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா உங்களோட சேனலில் நிறைய ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கான சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய டெவலப் பண்ணிக்கிற மாதிரி சஜஷன்ஸ் இருக்கலாம். அண்ட் டவுட்ஸ் எதாவது இருந்தால் கூட அவங்க வந்து உங்களை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக அங்கே கேட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நிறைய அன்வான்ட் கமெண்ட்ஸும் வரும். அதே மாதிரி அன்வான்டான நிறைய லிங்க்ஸும் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அண்டு நல்ல கமெண்ட்ஸை மட்டும் எப்படி எடுத்துக்கலாங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்பாக தான் இந்த வீடியோ போட போகிறோம். அண்டு இந்த வீடியோவிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து எப்படி ஹைட் பண்ணுறது அண்டு ஹைடான கமெண்ட், அதாவது ஸ்பேமில் இருக்க கமெண்ட்ஸில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் யூடியூப் ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து நம்மளை டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலில் யூடியூப் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு எப்படி எந்த கண்டென்ட்லாம் சூஸ் பண்ணலாம் அண்ட் உங்களோட வீடியோஸ்க்கு டைட்டில், டேகு, டிஸ்கிரிப்ஷன்ஸ், தம்ப்நெயில் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எப்படி அட்ராக்டிவாக பண்ணலாங்கிறதுக்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே எண்டு கார்டு, ஐ கார்டு, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சேனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கூகுள் குரோமில் வந்து உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்க. அண்ட் இங்கே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் சேனலில் இது வரைக்கும் யார் யார் என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லா கமெண்ட்ஸுமே வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் தேவையில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த 3 டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து ரிமூவ் இருக்கும். இது வந்து அந்த கமெண்ட்டை மட்டும் உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாலும் அந்த யூசர் மேலே ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட் யூசர் ஃப்ரம் சேனல். அந்த யூசர் வந்து உங்கள் சேனல் வந்து இதுக்கு மேலே உங்களால் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் அப்ரூவ் கமெண்ட்ஸ் ஃபார் திஸ் யூசர். அந்த யூசருக்கு வந்து நீங்கள் எப்போவுமே கமெண்ட்ஸை வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்டு ஃபார் ரிவ்யூ அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுடைய சேனலில் வர கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எந்தெந்த கமெண்ட்ஸ்லாம் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லா கமெண்ட்ஸுமே வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ நான் அதையும் சொல்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேம் கமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து எனக்கு இல்லை. எப்படின்னா உங்கள் சேனலில் ஏதாவது ஒரு யூசர் கமெண்ட் பண்ணியிருந்து அது வந்து உங்களுக்கு சேனலில் ஷோ ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பேமில் உங்களோட ரிவ்யூக்காக வெயிட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஸ்பேம் கமெண்ட்ஸ். அது வந்து நீங்கள் இங்கே வந்து ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணுறது அண்டு கஸ்டமைஸ்க்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கமெண்ட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, அலோ ஆல் கமெண்ட்ஸ். அதாவது எந்த யூசர், அதாவது எந்த வியூவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணாலுமே வந்து உங்கள் சேனலுக்கு வந்து ஷோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ராப்ரியேட் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ. அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஹெல்டு ஃபார் ரிவ்யூன்னு ஒரு டேப் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே வந்து ரிவ்யூஸ்க்காக உங்களால் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோல் ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்ஸுமே வந்து ரிவ்யூக்கு வைக்கிறது. ஸோ மேலே இருக்கிறது வந்து பர்டிகுலராக என்னென்ன இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட் இருக்க கமெண்ட்ஸாக இருந்தால் அது வந்து ரிவ்யூக்கு வைக்கிறது தான். ஸோ இதுதான் இந்த 2 ஆப்ஷன், ரெண்டும் குழப்பிக்க வேணாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசபிள் கமெண்ட்ஸ். அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் செக்ஷனே வந்து ஃபுல்லாக வந்து டிசபிள் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டின்னு ஒரு டேப் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்யூனிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோன்னா இங்கே வந்து ஹிடன் யூசர்ஸ். ஸோ உங்களோட சேனலில் ஏதாவது யூசர்ஸ் வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து இங்கே தான் அன்ஹைட் பண்ணுறது, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே இங்கே தான் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிளாக்டு வேர்ட்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா உங்கள் சேனலோட கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ யூசர் யாராவது வந்து உங்கள் சேனலில் அந்த வேர்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஷோ ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹவ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நான் இதில் கொடுத்துட்டேன் அப்படின்னா யாராவது யூசர் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஹவுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அங்கே வந்து ஷோ ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிளாக் லிங்க்ஸ். இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் அனுபவப்பட்டிருப்பீங்க. என்னென்னா
ஒரு டைமிங் வச்சு ஒரு மாதிரி லிங்க் வரும், அதாவது 4:25 அந்த மாதிரி டைமிங்கில் இருக்கலாம். இல்லை நார்மலாகவே வந்து லிங்க் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம சேனலுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா பிளாக் லிங்க்குங்கிறது வந்து எனபிள் பண்ணிக்கங்க. ஸோ அந்த மாதிரி யார் லிங்க்கையுமே வந்து உங்கள் சேனலில் வந்து பேஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த ஒரு வீடியோ நல்ல வீடியோவாக எடுத்துக்கிட்டு யூடியூப் வந்து அதை நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ இதனால் உங்கள் சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ மஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கமெண்ட்ஸ் ஆப்ஷன் எல்லாமே வந்து மஸ்ட்டாக எனபிள் பண்ணி வச்சுங்க. அண்ட் போக போக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது இது உங்களுக்கு வந்து பெரிய விஷயமாகவே தெரிஞ்சுக்காது. ஸோ இந்த கமெண்ட்ஸ் ஆப்ஷன் எல்லாமே வந்து முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நிறைய யூசர்ஸ் வந்து உங்களோட சேனல் வந்து வியூ பண்ணுறாங்க, அதாவது ஒரு ட்ரஸ்டடான உங்களோட வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து இருக்க கமெண்ட் செக்ஷன் தான் முக்கியமாக படித்து பார்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நிறைய வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு எந்த மாதிரி வந்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சஜஷன்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் நிறைய பேர் வந்து உங்களோட வீடியோஸை வந்து வியூ பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்து இல்லை கொஷின் கேட்டிருக்கலாம், அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுற விதமாக போட்டிருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அதுக்கும் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபுல்லாக வந்து கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணி பழகிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்க்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சுலாம் நீங்கள் வந்து அங்கே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ கைஸ்.